நிதிஷ்குமார் அவர்கள் எந்த நிமிடத்தில் வேண்டுமென்றாலும் அங்கு முதல்வர் பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு, அதாவது காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதாதளம் மூலமாக உருவாக்கப்பட்ட அலையன்ஸை அங்கு கொலாப்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற நிலையில தன்னுடைய முதல்வர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு பாஜகவுடைய எம்எல்ஏக்கள் தேவன் மூலமாக ஒரு சில தினங்களில் மீண்டும் இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், நிதிஷ்குமாருடைய இந்த திடீர் மாற்றத்திற்கான காரணம் என்ன காரணம்? யார் மீது நிதிஷ்குமாருக்கு மிகப்பெரிய கோபம் அப்படின்னா, பஞ்சாபுக்கு போகும்போது ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவாலும் நாங்கள் காங்கிரஸ் கூட்டணியில் கிடையாது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்படியே இந்த விவகாரம் பீகாருக்கு நகருது. அப்போ பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் துவங்கி பஞ்சாப் பீகார்னு போகிறது அடுத்து தமிழ்நாட்டுக்கு தான் வரும். ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்து கொடுக்குறாங்க. ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் விசிக காங்கிரஸ் போன்ற கட்சிகள் புறக்கணிப்பு செய்திருக்காங்க. இது எப்பவுமே புறக்கணிக்கக்கூடிய நிகழ்வு தான். அதே நேரத்தில் இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் அதில் கலந்துகிட்டு இருக்காங்க. பாமக சார்பாக ஜி.கே. மணி அவர்கள் அங்கே கலந்துகிட்டு இருக்காங்க. தமிழக காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இது போன்ற நிகழ்வுகள் தமிழகத்தில் காங்கிரஸ் மேலும் தன்னுடைய வலிமையை இழந்து, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு 9 எம்பிக்கள் வச்சிருக்காங்க, அதை கூட இழந்து அதில் பாதாளத்தில் விடுவதற்கான ஒரு சூழல் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைஞ்சிருப்பவர் பத்திரிகையாளர் திரு நெல்லை சிவா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இந்தியா கூட்டணியில் பார்த்தீங்கன்னா பல அப்டேட் தொடர்ந்து டே பை டே வந்துட்டு இருக்கு. யாரை வச்சு கூட்டணியை பலப்படுத்தலாம்னு நினைச்ச காங்கிரஸ் இப்போ அவர்களே கட்சியை உடைச்சிட்டு வராங்க. அதன் அடுத்த நகர்வா பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அந்த கட்சியை சார் அந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டு வரதா பல்வேறு தகவல் வருது. அதை தொடர்ந்து இப்போ ஆளுநரையே சந்திச்சுட்டு வராரு. ஆட்சி கலைக்கப்படுமா? கண்டிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பீகாரில் ஆட்சி கலைப்பு உறுதி. அதற்கான நகர்வுகளில் தான் நிதிஷ்குமார் இருந்துகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 26ஆம் தேதி ஜனவரி 26, நாளைக்கு ஜனவரி 27ஆம் தேதி நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்களை நாளைக்கு ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள சொல்லி ஒரு அழைப்பு விடுத்திருக்காங்க. இந்த பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பீகார் மாநில பாஜக தலைமையும் இது போன்ற ஒரு அழைப்பை தன்னுடைய கட்சி எம்எல்ஏக்கள் எம்பிக்களுக்கு விடுத்திருக்காங்க. பட்னாவில் 2 கட்சிகளுமே இது போன்ற ஒரு ஆலோசனையில் நாளைக்கு ஈடுபட போகிறாங்க. சரி, நாளைக்கு இந்த ஆலோசனை என்ன காரணத்துக்காக இப்படி அவசரமான ஒரு ஆலோசனை அப்படின்னாலே நமக்கு அரசியலில் தெரியும், இது போன்ற நகர்வுகள் அங்கே ஏதோ மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழப்போகிறது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தும். ஏன்னா நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் இது போன்ற செயல்களில் ஈடுபடாமல் தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த நிகழ்வு எப்போ நடைபெறுகிறது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது. இந்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பாரத ரத்னா விருது அப்படிங்கிறத கர்பூரி அவர்களுக்கு, அதாவது பீகாரில் முன்னாள் முதலமைச்சர் கர்பூரி அவர்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிய பிறகு தான் இந்த நிகழ்வு துவங்குகிறது. இதற்கான பிள்ளையார் சுழியே போடப்படுகிறது. இதை அறிவித்த உடனேயே நிதிஷ்குமார் அவர்கள் மோடி கவர்மெண்ட்டை வானளாவிய அளவுக்கு புகழ்ந்து தள்ளுறாங்க. அது மட்டுமல்லாமல் குடும்ப ஆட்சியை மிக கடுமையான அளவுக்கு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. அதே நேரத்தில் நிதிஷ்குமாருடைய அலையன்ஸில் லல்லு பிரசாத் யாதவுடைய ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சி இருக்கிறது. லல்லு பிரசாத் யாதவை பொறுத்த வரைக்கும் குடும்ப ஆட்சி தான் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. அப்போது கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை வச்சுக்கிட்டே இப்படியான விமர்சனத்தை நிதிஷ்குமார் முன்வைக்கிறார் அப்படின்னா கூட்டணியை உடைச்சிட்டு வெளியே வருவதற்கான வேலைகளில் ஈடுபட தொடங்கி விட்டார் அப்படிங்கிறத உறுதியாகவே எடுத்துக்க முடியும். இப்போ ஆட்சி கலைப்பு அப்படிங்கிற விஷயத்தை எப்படி உறுதியாக தெரிவிக்கிறேன் அப்படின்னா, பீகார் மாநிலத்துடைய பாஜகவுடைய தலைவர் சாம்ராஜ் சௌத்ரி மற்றும் சுசில் மோடி போன்றவர்களை பொறுத்த வரைக்கும் அமித்ஷாவை சந்திப்பதற்கு டெல்லி செல்றாங்க. அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் பீகார் மாநில பாஜக தலைவர்கள் யாருமே நிதிஷ்குமார் அவர்களை எந்த விமர்சனமும் முன்வைக்காதீங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஆனால் நிதிஷ்குமார் அவர்கள் பாஜக அலையன்ஸை உடைச்சிட்டு 2 வருடத்துக்கு முன்னாடி சென்றதுல இருந்து பீகார் மாநில பாஜக தலைவர்கள் கடுமையான விமர்சனங்களை முன்வச்சு நிதிஷ்குமார் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிதிஷ்குமார் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை புகழ்ந்த நிமிடத்தில் இருந்து அங்கிருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் எந்த விமர்சனத்தையும் முன்வைக்காமல் இருந்துட்டு இருக்காங்க. அப்படின்னாலே அப்போ நிதிஷ்குமாருக்கு அங்கு சிகப்பு கம்பளம் விரிக்கப்பட்டிருக்கிறது. நிதிஷ்குமார் அவர்களை உள்ளே கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற நிலையில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வெளிப்படையாகவே தெரிகிறது. இந்த அடிப்படையில் தான் அமித்ஷா அவர்களும் இது போன்ற 2 பாஜக முக்கிய தலைவர்களை டெல்லிக்கு வர சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக டெல்லியிலையும் அமித்ஷா அவர்கள் பேசுவாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிதிஷ்குமார் பாஜக பக்கம் வரப்போகிறார் அப்படிங்கிறது உறுதியான ஒரு தகவலாக தான் இருந்துட்டு இருக்கு. இது மட்டுமல்லாமல் நிதிஷ்குமார் அவர்கள் எந்த நிமிடத்தில் வேண்டுமென்றாலும் அங்கு முதல்வர் பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு, அதாவது காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதாதளம் மூலமாக உருவாக்கப்பட்ட அலையன்ஸை அங்கு கொலாப்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற நிலையில் தன்னுடைய முதல்வர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு பாஜகவுடைய எம்எல்ஏக்கள் தேவன் மூலமாக ஒரு சில தினங்களில் மீண்டும் பீகாருடைய முதலமைச்சராக பதவி ஏற்பார் அப்படிங்கிற தகவல்களும் அங்கிருந்து வந்துகிட்டே தான் இருக்கு. அப்போ பீகாரில் ஆட்சி கலைப்பு, ஆட்சி மாற்றம் அப்படின்னா
இங்க வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியும் ராஷ்டிரிய ஜனதா தளமும் வெளியேற்றப்படுகிறது. ஆனா அதே நிதிஷ்குமார் தான் மீண்டும் முதல்வராக, நிதிஷ்குமாருடைய ஜனதாதளம் கட்சி தான் பாஜக மூலமாக அங்கும் மீண்டும் ஆட்சியை தொடரப் போகிறது அப்படிங்கிறது வெளிப்படையாகவே அங்க நடக்கக்கூடிய சம்பவங்கள் உணர்த்திக்கிட்டு இருக்கு. இந்த நகர்வுகள் அடிப்படையில் தான் பாத்தீங்க அப்படின்னா அப்போ ஐஎன்டிஏ அலையன்ஸ்ல மிகப்பெரிய பிரளயம் ஏற்பட போகிறதா, பிளவு ஏற்பட போகிறதா அப்படிங்கிற கேள்விகள் உருவாகும் போது அந்த மோடி அவர்களை புகழ்ந்த நிமிடத்தில் இருந்தே நிதிஷ்குமார் அவருடைய ஒவ்வொரு செயல்களுமே பாஜகவிற்கு ஆதரவான நிலையில சென்றுகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் ஐஎன்டிஏல இருக்கக்கூடிய தலைவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 18 பேர் கொண்ட ஒரு ஆர்கனைசர் டீமையை அவங்க ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய தலைவர்கள் நிதிஷ்குமாரை தொடர்பு கொண்டு பேச முடியல, நிதிஷ்குமாரை தொடர்பு கொண்ட போதும் நிதிஷ்குமார் வந்து பேச விரும்பல அப்படிங்கிற தகவல்கள் தான் அங்கிருந்து வந்துட்டு இருக்கு. அப்போ நிதிஷ்குமார் அவர்கள் இவர்களை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னா என்ன காரணம்? ஏன்னா ஐஎன்டிஏ அலையன்ஸ் உருவாகுவதற்கு மிக முக்கியமான தலைவராக, முக்கியமான நபராக இருந்தவர் நிதிஷ்குமார். பாஜகவிற்கு எதிராக ஒரு அணியை உருவாக்கி இந்திய அளவில் ஆட்சியில் அமர வைக்க வேண்டும் அப்படிங்கிற நிலையில வேகம் எடுத்து செயல்பட்டவர். அதுவும் நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் பாஜக அலையன்ஸ்ல வெற்றி பெற்று பாஜகவுக்கு எதிராக திரும்பியவர். அப்போ இந்த நிதிஷ்குமார் என்ன காரணத்துக்காக ஐஎன்டிஏல இருக்கக்கூடிய தலைவர்களுடைய போன் அழைப்புகளை அல்லது சந்திப்புகளை நிராகரிக்கிறார் அப்படின்னா ஸோ இந்த அலையன்ஸ் வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாரு. இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், நிதிஷ்குமாருடைய இந்த திடீர் மாற்றத்திற்கான காரணம் என்ன காரணம்? யார் மீது நிதிஷ்குமாருக்கு மிகப்பெரிய கோபம் அப்படின்னா சாட்சாத் ராகுல் காந்தி அவர்கள் மீது தான் நிதிஷ்குமாருக்கு மிகப்பெரிய கோபமே இருக்கு. என்ன காரணத்துக்காக ராகுல் காந்தி? ஏன்னா ஐஎன்டிஏ அலையன்ஸ்ல முக்கியமான தலைவர் நிதிஷ்குமார். ஆனால் ராகுல் காந்திக்கும் நிதிஷ்குமாருக்கும் என்ன மோதல் அப்படின்னா இந்த ஐஎன்டிஏ அலையன்ஸ் மூலமாக தன்னை பிரதமர் வேட்பாளராக அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நிதிஷ்குமார் விரும்புகிறாரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டீம் ஆர்கனைசர் டீம்லையும் நிதிஷ்குமாரை போட மாட்டேன்ட்டாங்க. அப்போ அந்த அலையன்ஸை உருவாக்கிய ஒரு முக்கியமான தலைவருக்கு அங்கே ஆர்கனைசர் டீமில் இடம் கிடையாது, ஹெட்டாக போட மாட்டேங்கிறாங்க, பிரைம் மினிஸ்டர் வேட்பாளராகவும் இறக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இந்த கூட்டணியில் இருந்து எந்த பலனும் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு தான் நிதிஷ்குமார் வர்றாங்க. அதே நேரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அலையன்ஸில் இருக்கக்கூடிய தலைவர்கள், அதாவது சரத்பவாராக இருக்கட்டும், சீதாராம் யெச்சூரி, இது போன்ற தலைவர்களை பொறுத்த வரைக்கும் இல்லை நிதிஷ்குமார் மூத்த தலைவர் தான், நீண்ட காலமாக அரசியல் களத்தில் இருந்துட்டு இருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடியை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம அலையன்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவராக நிதிஷ்குமார் இருக்காங்க. அப்போ நிதிஷ்குமாருக்கு பிரதமர் வேட்பாளராக நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு அவங்க வந்து பேசுகிறாங்க. ஆனால் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் இல்லை நம்ம அலையன்ஸில் முக்கியமான தலைவராக மம்தா பானர்ஜி இருக்காங்க. இப்போ மம்தா பானர்ஜி என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு தான் நாம செயல்படணும் அப்படிங்கிற கருத்துக்களை ராகுல் காந்தி அவர்கள் முன்வைக்கும் போது தான் இந்த விவகாரம் தான் நிதிஷ்குமார் வந்து வெளியே வருவதற்கான ஒரு முக்கிய காரணமாக இருந்துட்டு இருக்கு. அப்போ ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்போ மம்தா பானர்ஜி அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை பார்த்து ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம அலையன்ஸில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லேயே மம்தா பானர்ஜி ஒரு போல்டான லேடி, போல்டான தலைவர். அப்போ மம்தா பானர்ஜியை பிரதமர் வேட்பாளராக கொண்டு வரலாம் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி தான் இன்னொரு பக்கம் எழுதிட்டு இருக்கு. காங்கிரஸ் கட்சி இந்தியாவை 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்த கட்சி. இப்போ காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒருவரை பிரைம் மினிஸ்டர் வேட்பாளராக கொண்டு வருவோம் அப்படிங்கிற மனநிலை ராகுல் காந்திக்கு இல்லையா அப்படிங்கிற இன்னொரு கேள்வியும் இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்படியான நிலையில் தான் நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் இந்த வேலைகளில் ஈடுபட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஆளுநர் அவர்களை, பீகார் மாநில ஆளுநர் அவர்களை சந்தித்து பேசக்கூடிய வேலைகளையும் நிதிஷ்குமார் ஈடுபட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் பீகார் மாநில ஆளுநரை பொறுத்த வரைக்கும் கோவாவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு அரசு நிகழ்ச்சியில் ஃபங்க்ஷனில் கலந்து கொள்வதற்கு செல்ல வேண்டிய எல்லாம் இருந்துச்சு. ஆனால் திடீர்னு அந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணியிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா நிதிஷ்குமாரோடு பேச வேண்டிய நிகழ்வுகள், இது மட்டுமல்லாமல் பீகார் அரசியலில் அதிரடி மாற்றங்கள் ஏற்பட போகிறது. இந்த மாற்றங்களுக்கு பீகார் மாநில ஆளுநர் அங்கே இருந்தால் தான் இந்த மாற்றங்கள் நிகழும். அப்போ அங்கே இருக்கணும் அப்படிங்கிற நிலையில் தான் அவரும் அவருடைய ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு பீகாரில் இருக்காங்க. இந்த நிமிடம் நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பீகாருடைய தலைநகர் பாட்னாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு பரபரப்பு, கட்சிகள் மட்டத்தில் மிகப்பெரிய ஒரு நிகழ்வுகள் நடந்து வருகிட்டு இருக்கு. இந்த மாற்றங்கள், இந்த பரபரப்பை பொறுத்த வரைக்கும் ஆட்சி மாற்றம் உறுதி அப்படிங்கிறது தான் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகளும் உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கு. இப்போ வெஸ்ட் பெங்கால், பீகார் இதை தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் இது போன்ற காட்சிகளுக்கு எதிரொலிக்குமா சார்? இதே நிலை வந்து தமிழ்நாட்டில் இங்கே ஏற்படுமா? கண்டிப்பா. என்ன காரணம் அப்படின்னா இது எங்க பிள்ளையார் சுழி போடப்பட்டது? வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி தான் ஃபர்ஸ்ட் பிள்ளையார் சொல்லியே போடுறாங்க. அதாவது காங்கிரஸ் அலையன்ஸ்லேருந்து நாங்கள் வெளியேறோம், ஐஎன்டிஐ அலையன்ஸில் நாங்கள் இருக்கோம், காங்கிரஸ் கட்சி கூட கூட்டணி கிடையாது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அடுத்த நிமிடம் இந்த விவகாரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பஞ்சாபுக்கு செல்லுது. பஞ்சாபுக்கு போகும்போது ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஸோ நாங்கள் வந்து காங்கிரஸ் கூட்டணியில் கிடையாது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்படியே இந்த விவகாரம் பீகாருக்கு நகருது. அப்போ பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் துவங்கி பஞ்சாப், பீகார்னு போகிறது அடுத்து தமிழ்நாட்டுக்கு தான் வரும். காரணம் என்ன அப்படின்னா அதிக எம்பிக்களை வச்சிருக்கக்கூடிய ஐஎன்டி அலையன்ஸில் இருக்கக்கூடிய கட்சி திமுக. அப்போ ஐஎன்டி அலையன்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகள் எல்லாம் வெளியேறிக்கிட்டு இருக்கு அப்படின்னா திமுக அங்கே என்ன வேலை இருக்கு?
ஒரு பலகீனமான ஒரு அலையன்ஸ்ல எப்படி திமுக தொடரும். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர்ச்சியில தான் இருந்துட்டு இருக்காங்க. என்னன்னா, நாம எவ்வளவோ கஷ்டப்பட்டோம் இந்த அலையன்ஸை உருவாக்கி, இந்த அலையன்ஸ் மூலமாக நாம பாரதிய ஜனதா கட்சியை அரியணையிலிருந்து நாற்காலியிலிருந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தீவிரமா செயல்பட்டோம். ஆனா தற்போதைய நிலையில பாத்தீங்கன்னா, இதுக்கு மிக முக்கியமான தலைவராக இருந்த நிதிஷ்குமாரே வெளியே போறாரு அப்படின்னா, ஐஎன்டி அலையன்ஸ்ல முக்கியமான பிரதான கட்சிகள் எந்த கட்சியிலுமே சொல்ல முடியாது. அப்போ எந்த கட்சிகளும் இல்லை அப்படின்னா திமுக அங்க இருந்து என்ன பண்ண முடியும்? மத்தியில ரூலிங் பார்ட்டியா பாஜக இருந்துட்டு இருக்காங்க. பாஜக தற்போதைய நிலை வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அலையன்ஸை பாஜக வச்சுக்கிட்டு இருக்காங்க. பாஜகவுடைய அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய அதிகமான கட்சிகள் வெளியே எங்கேயுமே போகல. ஒரு சில கட்சிகள் தான் வெளியே போனாங்க. ஆனால் வெளியே சென்ற கட்சிகளும் மீண்டும் பாஜக பக்கம் வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ பாரதிய ஜனதா கட்சி தேர்தலுக்கு முந்தைய நிலையில மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான அலையன்ஸை உருவாக்கிடுவாங்க. அப்போ இந்த அலையன்ஸுக்கு எதிராக ஐஎன்டிஏ எப்படி நின்று ஜெயிக்க முடியும்? அப்போ திமுகவுக்கு இப்பவுமே குளிர் அடிக்க தொடங்கி இருக்கும். மிகப்பெரிய அளவில் காய்ச்சல்ல தலைவலியில் தான் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருந்துட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டு அரசியல் களத்தை எடுத்துக்கிட்டாலும் இதுலையும் கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு குடியரசு தினம். தமிழகத்துடைய ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் கிண்டியில் இருக்கக்கூடிய தன்னுடைய அலுவலகத்தில் ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்து கொடுக்குறாங்க. ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் விசிக, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் புறக்கணிப்பு செய்திருக்காங்க. இது எப்பவுமே புறக்கணிக்கக்கூடிய நிகழ்வு தான். அதே நேரத்தில் இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் அதில் கலந்துகிட்டு இருக்காங்க. பாமக சார்பாக ஜி.கே. மணி அவர்கள் அங்கே கலந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நாம அவசரப்பட்டு பாஜக விட்டு வெளியே வந்துட்டோமா? என்ன காரணம் அப்படின்னா, அடுத்தும் மீண்டும் மத்தியில் பாஜக தான் வெற்றி பெற போகிறது. பாஜகவை எதிர்த்து வெளியில வந்த கட்சிகள் கூட மீண்டும் பாஜகவில் ஐக்கியமாகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாநிலமாக பாஜக தன்னை வலிமை உள்ள கட்சியாக மீண்டும் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நாம அவசரப்பட்டு வெளியே வந்துட்டோமா? மீண்டும் பாஜகவோட இணைந்து ஒரு அலையன்ஸை உருவாக்கலாமா அப்படிங்கிற மனநிலையில தான் தற்போதைய நிலையில அதிமுக இருப்பாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அப்போ பாஜகவோட இணைஞ்சு நின்னோம்னா தான் திமுகவை தமிழ்நாட்டை வீழ்த்த முடியும். சென்ட்ரல் ரூலிங் பார்ட்டியோட இருந்தால் தான் ஈஸியாக அடிக்க முடியும். அப்போ பாஜகவோட இணையலாமா அப்படிங்கிற மனநிலையில் இருந்துட்டு இருப்பாங்க. அது மட்டுமல்லாமல் பாஜகவோடு இணைந்தால் தான் பாமக, அதே நேரத்தில் ஏற்கனவே விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. இதன் மூலமாக தேமுதிக இது போன்ற கட்சிகளை இணைத்து ஒரு வலுவான அலையன்ஸை உருவாக்க முடியும். அப்போ பாஜக, தேமுதிக, பாமக, அதிமுக மற்றும் ஏற்கனவே பாஜகவோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய புதிய தமிழகம், புரட்சி பாரதம் இது போன்ற பல்வேறு கட்சிகளை சேர்த்தோம் அப்படின்னா இந்த அலையன்ஸ்ல 10க்கு மேற்பட்ட கட்சிகள் இடம்பெற போகிறது. அப்போ இந்த அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் திமுகவை எளிதாக எம்பி தேர்தலில் தோற்கடிக்கக்கூடிய ஒரு அலையன்ஸாக இது உருவாவதற்கான ஒரு சூழல் தற்போதைய நிலையில் உருவாகி இருக்கு. அப்போ இந்த நிகழ்வுகள் எல்லாமே நாம ஒரு பத்திரிகையாளராக பார்க்கும் போதே நமக்கு இப்படி வெளிப்படையாக இது போன்ற தகவல்கள்லாம் தெரிகிறது அப்படின்னா, கண்டிப்பாக ஐடி விங்ஸ், திமுகவுடைய ஐடி விங்ஸுக்கு இது போன்ற தகவல்கள் தெரியும். இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் முதல்வர் அவர்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இனி ஐஎன்டிஏ அலையன்ஸ் ஒரு கட்சியாக வெளியே போய்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அதில் இருக்கக்கூடிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மாநிலத்தில் ஆட்சியில் இல்லாத கட்சிகள் அதிக அளவில் இருந்துட்டு இருக்காங்க. ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அந்தந்த மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அந்த அலையன்ஸை விட்டு, காங்கிரஸை விட்டு வெளியேறிக்கிட்டு இருக்காங்க. இப்படி வெளியேறக்கூடிய நேரத்தில் நாம மட்டும் தமிழ்நாட்டில் ஆட்சியிலேருந்து அந்த அலையன்ஸ்லேருந்து எந்த பலனும் கிடையாது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் நம்மளால் இந்த அலையன்ஸை வச்சு வெற்றி பெற முடியுமா அப்படின்னா, அந்த பக்கம் பாரதிய ஜனதா கட்சி இன்னும் ஒரு சில வாரங்களில் ஒரு வலிமையான ஒரு அலையன்ஸை உருவாக்குவாங்க. அப்படி ஒரு கூட்டணி உருவானால் திமுக எம்பி தேர்தலில் வெற்றி பெறுவது, அதிகமான தொகுதியில் வெற்றி பெறுவது அப்படிங்கிறது எட்டாக்கனியாக போய்விடும் அப்படிங்கிற கருத்துக்களை இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் முன் வச்சிருப்பாங்க. அப்போ முதல்வர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து என்ன முடிவு எடுப்பது அப்படிங்கிற நிலையில தான் தற்போதைய நிலையில இருந்துகிட்டு இருப்பாங்க. அடுத்த முடிவு நம்மளோட அடுத்த வியூகம் அப்படின்ற மாதிரி கூட பார்க்கலாம். அந்த வியூகம் எப்படி அமைப்பார் சார்? எந்த கூட்டணி நோக்கி இல்லை தனித்தே களம் காண்பாரா, இல்லை கழட்டி விடப்பட்ட கட்சிகள், அதாவது மம்தா பானர்ஜி இவர்கள் ஒரு அணியை ஏற்படுத்தி இதில் களம் காண வாய்ப்பு இருக்குமா சார்? இல்லை, இது எம்பி தேர்தல் அப்படின்னாலும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தமிழகம் அப்படின்னு வரும்போது திமுக பொறுத்த வரைக்கும் தமிழகம் மட்டும்தான். மற்ற எந்த மாநிலங்களையும் எம்பி தேர்தலில் திமுக வேட்பாளர் இறக்க போகிறது கிடையாது, நிற்க போகிறது கிடையாது. தமிழகம் தான். தமிழகத்தில் மம்தா பானர்ஜி மற்ற கட்சிகளுடைய இங்கே எதுவுமே கிடையாது. அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு சிறுபான்மையினுடைய வாக்குகள் தமிழகத்தில் இருக்கிறது. அப்போ காங்கிரஸ் கட்சி அலையன்ஸில், திமுக அலையன்ஸில் இருக்கணும் அப்படின்னாலும் காங்கிரஸ் கட்சி எத்தனை தொகுதிகளை கேட்க போகிறாங்க? இப்போ பிப்ரவரி 13ஆம் தேதி தொகுதி பங்கீடு குறித்து பேசுவதற்காக காங்கிரஸ் தலைமை மட்டத்திலிருந்து ஒரு குழு தமிழகம் வருகிறது அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு. அப்போ காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அதிகமான தொகுதிகளை தான் கேட்பாங்க. கடந்த தேர்தலில் போட்டியிட்ட தொகுதிகளை விட
கூடுதலாக தொகுதிகள் வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைப்பாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் மம்தா பானர்ஜி, நிதிஷ்குமார் போன்ற பல்வேறு தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியே வேண்டாம், காங்கிரஸ் கட்சியோட ஒட்டும் வேண்டாம், உறவும் வேண்டாம்னு கட் பண்ணி விட்டுட்டு வந்துட்டு இருக்கும்போது, அப்போ திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இது போன்ற காரணங்களை முன்வைத்து அவருடைய எண்ணிக்கையை மேலும் மேலும் குறைப்பதற்கான ஒரு சூழல் இருக்கும். ஏற்கனவே 10 கொடுத்தோம். இதற்கு முந்தைய நிலையில் அதாவது நிதிஷ்குமார், மம்தா பானர்ஜி போன்ற தலைவர்கள் இந்திய அலையன்ஸில் இருக்கும்போது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு 5-6 தொகுதிகள் கொடுக்கலாம் அப்படிங்கிற மனநிலையில் தான் திமுக தலைமை இருந்தாங்க. ஆனால் அதுவும் இப்போதைய நிலையில் நடைபெறாது. திமுக தலைமையை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலில் கொடுத்தது போல, மதிமுக, விசிக போன்ற கட்சிகளுக்கு கொடுத்தது போல, வேணும்னா நாங்கள் ஒரு 2 தொகுதி 3 தொகுதி கொடுக்குறோம், அதுலேயும் வந்து ஒரு 2 தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் வேட்பாளரை நிறுத்துங்க அப்படி கருத்துக்களை முன்வைக்கலாம். இது காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமாக இருக்கும். ஏன்னா இந்தியாவை ஆட்சி செய்த ஒரு கட்சி திமுக கிட்ட ஒரு சில தொகுதிகளுக்காக நாம போய் சரண்டர் ஆகிறதா, ஒரு சில தொகுதிகளுக்காக அவர்கள் காலில் விடுவதா அப்படிங்கிற கேள்விகள் உருவாகும் போது, கடந்த முறை பார்த்தீங்கன்னா இது போன்ற ஒரு நிகழ்வு வரும்போது தான் சிதம்பரம் போன்ற தலைவர்களை பொறுத்த வரைக்கும் நாம தமிழகத்தில் தனித்து போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டிட்டாங்க. ஆனால் வாக்கு வங்கியும் சரிவாக சந்திச்சிச்சு. ஒரு தொகுதியில் கூட காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்க முடியல. ஆனாலும் எங்களுடைய மானத்தை காப்பாற்றுவதற்கு தன்மானம் நமக்கு முக்கியம், இப்படி ஒரு சில தொகுதிகளுக்காக காத்து கிடப்பதை விட நம்ம தனிச்சு போட்டியிடலாமா அப்படிங்கிற முடிவுக்கு வருவாங்க. ஆனாலும் இதை டெல்லி காங்கிரஸ் தலைவர்கள் எப்படி ஏற்றுக்க போகிறாங்க? ஏன்னா நம்ம தனிச்சு போட்டிட்டா ஒன்று கூட கிடைக்காது, திமுக தலைவரில் போனால் ஏதோ 1-2 கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் தமிழக காங்கிரஸுக்கு ஏற்பட போகிறது. தமிழக காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இது போன்ற நிகழ்வுகள் வந்து தமிழகத்தில் காங்கிரஸ் மேலும் தன்னுடைய வலிமையை இழந்து, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 9 எம்பிக்கள் வச்சிருக்காங்க, அதை கூட இழந்து அதில் பாதாளத்தில் விடுவதற்கான ஒரு சூழல் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஐக்கிய ஜனதா தளம் தலைவர், மாநில தலைவர் உமேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் சொல்கிற அதே வார்த்தை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் தொகுதி பங்கீட்டில் நீங்கள் ஒரு சுய பரிசோதனை செஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படின்னா அவங்க எல்லா இடத்துலையுமே அதிகமான தொகுதிகளை கேட்குறாங்க, அதனால தான் இந்த கூட்டணி உடைகிறது அப்படின்ற பார்வையில் பார்க்கலாமா சார்? அது அதாவது பார்த்தீங்கன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும், காங்கிரஸில் இருக்கக்கூடிய தலைவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாத நிலையில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நிதிஷ்குமார் ஒரு மூத்த தலைவர், அவர் வந்து ஒரு ஆர்கனைசிங் டீமுக்கு ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு இதை எதிர்பார்க்குறாரு, பிரைம் மினிஸ்டராக வரணும் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாரு. ஸோ ஒரு மூத்த தலைவருக்கு அங்கே இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் எல்லாமே ஓகே சொல்லும்போது, ராகுல் காந்தி ரிஜெக்ட் பண்ண விஷயம் தான் இப்போ நிதிஷ்குமார் வெளியே போகிறாங்க. அதே நேரத்தில் வெஸ்ட் பெங்காலில் வந்து 2-3 தொகுதி தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற கருத்துக்களை மம்தா பானர்ஜி முன்வைக்கும் போது இவங்க அதிகமான தொகுதியில் கேட்குறாங்க. இதன் மூலமாக தான் மம்தா பானர்ஜி வெளியே போகிறாங்க. அப்போது இந்த தலைவர்களை பொறுத்த வரைக்கும், காங்கிரஸ் தலைவர்களை பொறுத்த வரைக்கும், நாங்கள் வந்து அந்தந்த மாநிலங்களில் வீக்காக இருந்தாலும், எங்களால் தனித்து நின்று ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாவிட்டாலும், ஆனால் எங்களுக்கு அதிகமான சீட் வேணும், உங்கள் தோளில் சுமந்தாவது நாங்கள் வெற்றி பெறுறோம், தனிச்சு எங்களால் முடியாது, ஆனால் நீங்கள் எங்களை சுமந்துட்டு போங்க. விக்ரமாதித்தன் கழுத்தில் தொங்கக்கூடிய வேதாளம் போல நாமும் வேதாளமும் உங்கள் முதுகில் தொங்கிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் எங்களை ஜெயிக்க வைங்க அப்படிங்கிற கருத்துக்களை வைக்கும்போது எந்த கட்சியுமே ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி 9 எம்பிக்களை காங்கிரஸ் கட்சியால் பெற முடிஞ்சிச்சு? திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இவர்களுடைய தயவின் மூலமாக தான் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றாங்க. தனிச்சு நின்றா காங்கிரஸ் கட்சியால் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது. தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி தன்னிச்சையாக ஒரு அலையன்ஸை உருவாக்கக்கூடிய கெப்பாசிட்டியில் இருக்கிறதா, அல்ல அந்த தகுதி காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிறதா அப்படின்னா தமிழ்நாட்டில் செல்வாக்கை இழந்துட்டாங்க. அது போன்ற ஒரு அலையன்ஸை உருவாக்கக்கூடிய நிலையிலையும் காங்கிரஸ் கட்சி கிடையாது. ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தனித்து நிற்போம் அப்படின்னு கெத்தோட தமிழக பாஜக இருந்துட்டு இருக்காங்க. எங்களால் ஒரு அலையன்ஸை உருவாக்க முடியும் அப்படிங்கிற கருத்துக்களை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை முன்வைக்கிறாங்க. இதையும் டெல்லி பாஜக தலைவர் ஏற்றுக்கிறாங்க. ஆனால் தமிழக காங்கிரஸ் தலைவரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தனிச்சு நிற்போம், எங்களால் ஒரு கூட்டணியை உருவாக்க முடியும் அப்படின்னு கருத்துக்களை முன்வைப்பதற்கான நிலையிலையும் அவர்கள் இல்லை, இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலையும் டெல்லி காங்கிரஸ் தலைவர்கள் கிடையாது. அப்போ பாஜக எதிர்க்கக்கூடிய நிலையிலையும் கிடையாது, தனிச்சு நிற்கக்கூடிய நிலையிலையும் காங்கிரஸ் கிடையாது. அப்போ காங்கிரஸ் மிக பெரிய அளவில் ஒரு பலகீனமான நிலையில் இருக்கிறது. அப்போ திமுக கொடுக்கக்கூடிய தொகுதிகளை வாங்கக்கூடிய நிலையில் தான் காங்கிரஸுடைய கெப்பாசிட்டி இருந்துட்டு. அரசியல் குறித்த கேள்விகளுக்கு ஆழ்ந்த கருத்தில் பதிவு செய்ய மிக்க நன்றி சார். நன்றி.